அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 11 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான போரின் காரணமாக நாட்டில் நிலவி வரும் எல்பிஜி கேஸ் தட்டுப்பாட்டிற்கு மத்தியில் அனைத்து மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் கூடுதலாக 10% வணிக எல்பிஜி ஒதுக்கீட்டை வழங்க தயாராக இருப்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆனால் எல்பிஜியிலிருந்து பிஎன்ஜிக்கு மாறுவதற்கான நீண்ட கால மாற்றத்திற்கு மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் உதவ வேண்டும் என்ற நிபந்தனையும் அரசாங்கம் விதித்துள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலான 3 நாட்களில் 42,65,00,000 மதிப்புள்ள பணம், பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்று தலைமை தேர்தல் அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். ரொக்கமாக 2,37,00,000ம் 2,88,00,000 மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன எனவும், மேலும் 20 கோடி மதிப்பிலான இலவசங்கள் அல்லது பிற பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், 18 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபானமும் 16,42,00,000 மதிப்புள்ள விலை மதிப்பற்ற உலோகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டம் 2 முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளது. அது பாரத் தொழில்துறை மேம்பாட்டு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 100 தொழில்துறை தொகுப்புகள் அமைக்கப்பட உள்ளன. இவை பிளக் அண்ட் பிளே அடிப்படையில் அமைந்திருக்கும் என்றும், அதாவது சாலைகள், மின்சார மற்றும் குடிநீர் விநியோகம் போன்ற அடிப்படை வசதிகள் முழுமையாக வழங்கப்பட்டிருக்கும் என்றும் இதற்கு பொருளாகும். மேலும் 100 பெரிய தொழில்துறை நகரங்களும் உருவாக்கப்பட உள்ளன. இரண்டாவதாக, மத்திய அமைச்சரவை FCRA திருத்த மசோதாவிற்கும் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டத்திற்காக 33,660 கோடி செலவிடப்படும் என்று தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவை தன்னிறைவு பெற்ற நாடாக மாற்றுவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்களை உலகம் முழுவதும் விற்பனை செய்வதை இலக்காக கொண்ட மேக்கிங் இந்தியா திட்டத்தின் விரிவான வடிவமே இது என்றும் மத்திய அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாலாவது அறிவிப்பு: சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நகை அடகு கடைகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அடகு வைத்த நகைகளை திருப்புவதற்கு அரசியல் கட்சியினருக்கு முறைகேடாக உதவினால் உரிமம் ரத்து செய்யப்படும். அடகு வைத்த நகைகளை திருப்ப வாக்காளர்களுக்கு டோக்கன், அடையாள வில்லைகள் வழங்கினால் ஏற்கக்கூடாது. மொத்தமாக அடகு வைத்த நகைகளை திருப்ப எவரேனும் முற்பட்டால் தகவல் தர வேண்டும் என தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். ஐந்தாவது அறிவிப்பு: ஆதார் அட்டை பயனர்களுக்கு மத்திய அரசு ஒரு நற்செய்தியை அறிவித்துள்ளது. ஆதார் அட்டையில் உள்ள பயோமெட்ரிக் விவரங்களை இலவசமாக புதுப்பிப்பதற்கான வாய்ப்பை அது வழங்குகிறது. இந்த சலுகையானது செப்டம்பர் 30 வரை அமலில் இருக்கும் என்றும், ஆனால் இது குழந்தைகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும், 5 முதல் 17 வயதுக்குட்பட்டவர்கள் தங்கள் ஆதார் அட்டையின் பயோமெட்ரிக் விவரங்களை இலவசமாக புதுப்பித்துக் கொள்ளலாம் எனவும், இதற்காக UIDAI எந்தவிதமான கட்டணத்தையும் வசூலிக்காது என்றும், பொதுவாக பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பிக்க சேவை கட்டணம் ஏதேனும் செலுத்த வேண்டியிருக்கும். ஆனால் 5 முதல் 17 வயதுக்குட்பட்டவர்களுக்கு இந்த சேவை முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும். ஆறாவது அறிவிப்பு: பயணிகளுக்கு ஒரு பெரும் நிவாரணமாக மத்திய அரசு விமானங்களில் இருக்கை தேர்வு கட்டணங்களுக்கு உச்சவரம்பு நிர்ணயித்துள்ளது. மேலும் ஒவ்வொரு விமானத்திலும் குறைந்தது 60% இருக்கைகள் இலவசமாக வழங்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த மத்திய அரசின் நடவடிக்கையால் இந்தியாவில் விமான பயணிகள் தங்களுடைய இருக்கைகளை தேர்வு செய்யும் போது விதிக்கப்படும் கூடுதல் கட்டணங்கள் குறைய வாய்ப்பு உள்ளது. ஏழாவது அறிவிப்பு: வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை அளிக்க இயலாத வாக்காளர்கள் இந்திய தேர்தல் ஆணையம் பட்டியலிட்டுள்ள மாற்று புகைப்படத்துடன் கூடிய 12 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை காண்பித்து வாக்களிக்கலாம் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி ஆதார் அட்டை, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் பணி அடையாள அட்டை, புகைப்படத்துடன் கூடிய வங்கி, அஞ்சலக கணக்கு புத்தகங்கள், தொழிலாளர் நல அமைச்சகத்தின் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மருத்துவ காப்பீடு அட்டை, ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு அட்டை, ஓட்டுநர் உரிமம், பேன் கார்டு, தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் இந்திய தலைமை பதிவாளரால் வழங்கப்பட்ட திறன் அட்டை, இந்திய கடவுச்சீட்டு, புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம்,
மத்திய மாநில அரசுகள், பொதுத்துறை நிறுவனங்கள், வரையறுக்கப்பட்ட பொது நிறுவனங்களின் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய பணி அடையாள அட்டைகள், நாடாளுமன்ற, சட்டமன்ற, சட்ட மேலவை உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டை மற்றும் இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் வழங்கப்பட்ட இயலாமைக்கான தனித்துவமான அடையாள அட்டை ஆகியவற்றை வாக்களிக்க பயன்படுத்தலாம். 8வது அறிவிப்பு. வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியிருப்பது என்னவென்றால், தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேடக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் வடக்கு இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருந்து குமரிக்கடல் பகுதிகள் வரையில் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சியும் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக இன்று 19ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். 20ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். 21ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். 22ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். 23ஆம் தேதியன்று தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். தமிழகத்தின் கோவை, தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கரூர், வேலூர், கிருஷ்ணகிரி, மதுரை, ராமநாதபுரம், சேலம், சிவகங்கை, தென்காசி, தேனி, நீலகிரி, தூத்துக்குடி, திருப்பத்தூர், திருச்சி, நெல்லை, திருப்பூர் மற்றும் விருதுநகர் ஆகிய இந்த 22 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை வரும் 23ஆம் தேதி வரை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் கூறியுள்ளது. 9வது அறிவிப்பு. தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் பயன்பெறும் அரிசி அட்டைதாரர்கள் அனைவருமே தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் கைவிரல் ரேகையை பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. போலி ரேஷன் கார்டுகளை கண்டறியவும், தகுதியான பயனாளிகளுக்கு மட்டுமே மானிய விலையில் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்யவும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. தற்போது இதற்கான காலக்கெடுவாக மார்ச் 25ஆம் தேதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் ஜிபே மூலமாக வாக்காளர்களுக்கு பணம் அனுப்புவது தெரிய வந்தால் உடனே தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என வங்கி ஊழியர்களுக்கு தேர்தல் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். கட்சிகளின் வங்கி கணக்குகளில் 1 லட்சத்திற்கும் மேல் டெபாசிட் செய்தாலோ அல்லது பணம் எடுத்தாலோ தீவிரமாக கண்காணிக்கப்படும் என்றும் தேர்தல் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். மேலும் 10 லட்சத்திற்கு மேல் பரிவர்த்தனை நடக்கும் பட்சத்தில் அது குறித்த விவரங்கள் நேரடியாக வருமான வரித்துறையினின் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்றும் அர்ச்சனா பட்நாயக் எச்சரித்துள்ளார். 11வது அறிவிப்பு. மறைந்த தலைவர்களின் உருவச் சிலைகளை மறைக்க தேவையில்லை என அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்டதில் இருந்து தற்போது வரை 40 கோடிக்கும் மேல் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் 1,68,000 சுவர் விளம்பரங்கள் நீக்கப்பட்டு 61 இடங்களில் வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்த 11 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.